அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க பார்த்தோம். தயவு செய்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் எஸ் மோகனா. நான் பெரிய நெம்மேலி கன்னிமா நகர். நாங்கள் இருளர்னா அதாவது கடலில் மட்டும்தான், கடலில் வந்து மீனவர் தான் போய்ப்பாங்க. ஆனால் நாங்கள் கடலை சார்ந்து இருக்கிற ஆத்தோர சைடில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து 2015 சாதாரண ஒரு வெள்ளத்துக்கே நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இப்போ இந்த டாம் வந்தால் அதிக அளவில் எங்கள் குடிநீரும் பாதிக்கப்படும், குடியிருப்பும் பாதிக்கப்படும், எங்களோட வாழ்வாதாரமும் போகும். நாங்கள் வந்து அந்த மீன், எறா, நண்டு அதெல்லாம் பிடிச்சி தான் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போ அதுவும் இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் எங்கே வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து எங்களை வந்து எந்த வரைக்கும் அரசாங்கமே எங்களை கண்டுக்க கிடையாது. இன்னும் இந்த டாம் கரணும் எந்த அரசாங்கம் வந்து எங்களை கண்டுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு இல்லைன்னா பாம்பு பிடிப்பாங்க, அது எலி பிடிப்பாங்க, அப்படிலாம் நாங்களும் எங்களுக்கும் அந்த வாழ்வாதாரத்தில் உரிமை இருக்குது. நாங்களும் அந்த வாழ்வாதாரம் அங்கே தண்ணி நான் கோவலத்துக்கு வருவோம். கோவலம் இல்லைன்னா நாங்கள் அது அங்கேயே இது நம்ம மகாபலிபுரம் தான் போவோம். அந்த ஆற்று சைடு ஆற்று தொழில் பண்ணுறவங்க தான் நாங்கள் தாத்தா காலம் எங்கள் அப்பாலாம் நாங்கள் பழவேற்காடு, எண்ணூர், எர்ணாவூர், நம்ம அத்திப்பட்டு அதெல்லாம் எங்கள் ஆளுங்க நாங்கள் இருக்கிறவங்க தான். நாங்கள் எல்லாருக்கும் எழுங்க நாங்களும் மீன் பிடிக்கிறோம். கடலோர சார்ந்தில் இருக்கிறவங்க மீனவர், ஆற்ற சார்ந்து இருக்கிறவங்க நாங்கள். எங்களுக்கு டாம் கட்டி நல்ல தண்ணி வந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த கடல் தண்ணி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கூடாதா? எதுக்கு இந்த அரசாங்கம் இப்படி பண்ணியிருக்காங்க எங்களுக்காக? நாங்கள் யாருக்கு போய் போராடுவோம்? நாங்கள் இந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு சூழல் வச்சு நாங்கள் வந்து போராடுறோம். தயவு செய்து இதை வந்து எங்களுக்கு தடை பண்ணணும். தடை பண்ணி எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்வாதார உரிமை எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கணும். இந்த பாருங்க என்னால் முடியவே முடியல. ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்? எங்களோட உரிமை கேட்க தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னால் நடக்க கூட முடியல, நிற்க கூட முடியல. எதுக்கு நான் வந்தேன் பாருங்க. எங்கள் மக்கள்லாம் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க. நாங்கள் எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, அது மாதிரி நாங்கள் வந்து கஷ்டப்படுறதோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க, எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க. நாங்கள் அதை நம்பி தான் பிழைக்கிறோம். நான் தடுவேன், நான் மீன் பிடிப்பேன், நான் போயிட்டு முழுகி எறா பிடிப்பேன். எனக்கு அது கூட இல்லாமல் தானே நாங்கள் இதை பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி போகிறது? நாங்கள் எந்த வேலை செஞ்சு பிழைக்கிறது சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். எங்களுக்கு ஒரு இது நீங்கள் வந்து தயவு செய்து எங்களுக்கு தெரியணும். இது அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க பார்த்தோம். தயவு செய்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்களுக்கு அந்த டாம் எடுங்க. அந்த டாம் எடுத்து எங்களுக்கு வேணவே வேணாம். எங்களுக்கு அதை செஞ்சிங்கன்னா நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தயவு செய்து முடியல. சரி அக்கா கொஞ்சம் உட்காருவீங்க.